ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். கார்த்திகை தீபம் சீரியலில் இப்போ ரொம்பவே பரபரப்பாக போயிட்டுருக்கு. கார்த்தி போயிட்டு அந்த லேண்ட் ஓனர் வெங்கையாட்ட கேட்கும்போது அவர் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு ரம்யானா யாருன்னே தெரியாது, அந்த பொண்ணு வந்துட்டு ரொம்பவே டீசெண்டாக இருந்தாங்க, நீங்கள் ஃபோட்டோவில் காட்டுற பொண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு கார்த்தியை ஏமாத்திடுறாங்க. இதனால் கார்த்தி வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் பயங்கர டென்ஷனாக ரொம்பவே அப்செட்டாக இருக்கார். சரி, ஓகே, ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா எதனாச்சும் ஒரு ஐடியா கிடைக்காமலாம் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு வெங்காயாவோட வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்தி ஒரு கேமராவை உட்காந்த இடத்துல செட் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பி வர்றாரு. ஃபோன் பேசும்போது இருந்தது வெங்கையாவுக்கும், இப்போ நம்ம வந்துட்டு போய் ஃபோட்டோ காட்டும்போது அவருடைய மூஞ்சில் இருக்க ரியாக்ஷன் எல்லாமே மாறுது. அப்போ இந்த ஆள் என்னமோ தப்பு பண்ணுறாரு. ஸோ சீக்கிரமே இந்த ஆள் என்ன தப்பு பண்ணுறாருன்ற நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் போய்ட்றாரு. அபிராமி வந்து பார்த்தீங்கன்னா தீபாவோட தாலியை அம்மன் பாத்திரத்தில் வச்சு பூஜை பண்ணுறாங்க. ஸோ அம்மனோடைய அருள் தீபாவுக்கு எப்போவுமே இருக்குன்னு சொல்லிட்டு அபிராமி வேண்டிக்கிறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கார்த்திக் வந்துட்டு வீட்டுக்கு வந்து ரொம்ப அப்செட்டாக இருக்கார். ராஜா ஃபோன் பண்ணி, மாப்பிள்ளை என்னாச்சு, போன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. எங்கே அந்த ஆள் சொதப்பிட்டான், அந்த ஆள் வந்துட்டு இல்லைன்னு சொல்கிறான், எனக்கு என்னமோ அந்த ஆள் பொய் சொல்கிறான்னு தோணுது, இந்த ரம்யா தான் எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கும்னு எனக்கு தோணுது மாப்பிள்ளை அப்படின்னு சொல்கிறேன். ஏன் அப்படின்னு கேட்கும்போது, இந்த ரம்யா என்னை பார்க்குறதுக்காக என் வீட்டுக்கு வந்திருந்தாங்கன்ற விஷயத்த சொல்கிறாங்க. எதுக்காக அவங்க உன்னை பார்க்க வரணும், அதுவும் இவ்வளோ நாள் இல்லாமல் இப்போ ஏன் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பலவிதமாக வந்துட்டு கார்த்திக் வந்துட்டு கேள்வி கேட்குறாரு. கரெக்டு தான், ஆனால் அந்த ரம்யா வந்துட்டு அந்த ஸ்டேஷனில் நடந்த பிரச்சனைக்கு அப்புறம் தான் வந்தாங்க அப்படின்னு சொல்கிறாரு. கார்த்திக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வழியாக யோசிச்சுட்டு அந்த வெங்கையாவை போய் மறுபடியும் போலீஸோட போயிட்டு அடித்து கேட்டோடனே வெங்கையா வந்து பார்த்திங்கன்னா உண்மையை சொல்லிடுறாரு. லேண்ட் ஓனர் வந்துட்டு இந்த ரம்யா தான், நீங்கள் ஃபோட்டோவில் காட்டின அந்த ஒரு பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை சொன்னேன். கார்த்திக்கு பயங்கர டென்ஷன் ஆகுது. ஏய், உங்ககிட்ட நான் ஆல்ரெடி இதை தானே கேட்டேன், ஏன் நீ அப்போது இதை உண்மையை சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு அவர் பயங்கரமாக அப்செட் ஆகி சண்டையும் போட்டுட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு வீடியோவை வாங்கிக்கிட்டு நேராக வந்துட்டு வீட்டுக்கு போகிறாரு. அங்கே ரம்யா தீபா கூட ரொம்ப ஜாலியாக இருந்துகிட்ருக்காங்க. தீபாவுடைய நாளைக்கான ஃபங்க்ஷனுக்கு மொத்த ஃபேமிலி ரெடி ஆகிட்டுருக்கு. கார்த்திக் வந்துட்டு உங்கள் எல்லாத்துக்கும் நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேன், இது சரி அப்போனா நான் கிளம்புறேன் கார்த்திக் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா சொல்கிறாங்க. இல்லை அந்த முக்கியமான விஷயத்தில் நீங்கள் தான் முக்கியமான ஆளே அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் சொல்கிறாரு. இல்லை எனக்கு புரியலை அப்படின்றாங்க. உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜா ஓடி வந்து டிவியை போடுறாரு. டிவியை போட்டோன்னே டிவியில் ரம்யா வந்துட்டு அந்த இடத்தோட ஓனருக்கு பணம் கொடுக்கறது, அந்த ஒரு ஃபோட்டோவும், அப்புறம் அந்த ஆள்கிட்ட அடிக்கடி பேசுனதுக்கானதும், அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த போலி சாமியாரோட பேசிகிட்டு இருக்கிற அந்த ஒரு ஃபோட்டோவையும் வந்து பார்த்திங்கன்னா கார்த்தி வந்துட்டு டிவிலே போட்டு காட்டுறாரு. கூடவே போலீஸும் வந்துடுறாங்க. ஸோ போலீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் டீட்டெயிலையும் கலெக்ட் பண்ணிட்டு தான் வந்திருக்காங்க. இதை பார்த்தோன்னே ரம்யாவுக்கு என்ன பண்ணுறேன்னு தெரில. இல்லை இது நான் இல்லை கார்த்தி, இது என்ன வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி கேட்குறாங்க. சொல்கிறேம்மா. ரம்யா வந்துட்டு நம்மக்கிட்ட நல்லவங்க மாதிரி நடிச்சிட்டு தீபாவக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா கொல்ல முயற்சி பண்ணியிருக்காங்க. அதுக்கான வீடியோ தான் இதெல்லாம். இந்த இடத்த ஓனர் இவங்க தான். அந்த ஆள்கிட்ட காசை கொடுத்து போலிச்சாமியாரை ரெடி பண்ணதே ரம்யா தான். ஆனால் நம்மக்கிட்ட ட்ராமா பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரம்யாவோட முகத்தரையை கழிச்சிட்றாருங்க நம்ம கார்த்தி. சாமன் டஸ்ட்டாக ரொம்ப சூப்பராக போகுது கார்த்தி.